ஒரு ராஜ்யத்தில் யாரும் பணம் திருடவில்லை. ஆனா அந்த ராஜ்யத்திலுள்ள மக்கள் எல்லாரும் மெதுவாக ஏழைகளாக மாற ஆரம்பிச்சாங்க. பணம் இருந்தும் அது தங்கவே இல்லை. வருமானம் இருந்தும் சேமிப்பு இல்ல. இது எப்படி சாத்தியம்? இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தவர் தெனாலி ராமன். விஜயநகரத்தில் ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு எளிதாக பணம் கிடைக்க ஒரு வழி. உடனடி கடன் வசதி. யாருக்காவது பணம் தேவைப்பட்டா காத்திருக்க வேண்டாம், அனுமதி வேண்டாம். சிறிது நேரத்திலேயே பணம் கிடைக்கும். மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். முதல் சில மாதங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. வியாபாரம் வளர்ச்சி, மக்கள் செலவு அதிகரிப்பு, சந்தை பரபரப்பு. அரசர் மகிழ்ந்தார். நம்ம ராஜ்யம் முன்னேறுது என்று சொன்னார். ஆனா சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. மக்கள் சம்பாதிக்கிறார்கள், ஆனா சேமிக்க முடியவில்லை. சிலர் கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க, சிலர் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கினாங்க. மெதுவாக அவர்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. என் அதிர்ஷ்டம் கெட்டுப்போச்சு, வியாபாரம் சரியில்லை, இது காலத்தின் கோபம். ஆனா யாரும் உண்மையை பார்க்கவில்லை. இந்த செய்தி தெனாலி ராமனிடம் சென்றது. அவர் அமைதியாக வந்தார். அவர் கேட்டார், நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? மக்கள் பதில் சொன்னார்கள், வருமானம் சரி, செலவு அதிகம், கடன் தொடர்கிறது. தெனாலி சிந்தித்தார். அவர் மெதுவாக சிரித்தார். இது பணம் பற்றிய பிரச்சனை இல்ல, இது பழக்க வழக்கத்தின் பிரச்சனை. அவர் கண்டுபிடித்தது மறைந்த கடன் வலை. ஓ! தெனாலி விளக்கினார். ஒரு மனிதன் தினமும் சம்பாதிக்கிறான், ஆனா அதைவிட கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்கிறான். இன்று 100 நாணயம் சம்பாதித்தான், 120 நாணயம் செலவு செய்தான், 20 நாணயம் கடன் வாங்கினான். அடுத்த நாள் மீண்டும் அதே செயல். மேலும் வட்டி சேரும், கடன் அதிகரிக்கும். இது ஒரு வட்டம் போல தொடர்ந்து போகும். ரிப்பீட். முதல் நாள் சிறிய கடன், ஆனா தொடர்ந்து செய்தால் அது பெரிய சுமையாக மாறும். மக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். தெனாலி ஒரு சோதனை வைத்தார். குறைந்த வட்டி கடன், கட்டுப்படுத்தப்பட்ட செலவு, கண்காணிப்பு. அவர் கவனித்தார், அதே மக்கள் மீண்டும் அதே தவறு செய்தார்கள். தெனாலி சொன்னார், பிரச்சனை இந்த அமைப்பு இல்ல, பிரச்சனை அதை பலன்படுத்துற மனிதன்தான். தெனாலி அரசரிடம் சொன்னார், அரசே, பணம் சம்பாதிப்பது முக்கியமில்லை, அதை காப்பாற்றுவதுதான் முக்கியம். சிறிய தவறு தொடர்ந்து நடந்தால் அது பெரிய இழப்பாக மாறும்.